இந்த மாதிரி சீண்டல்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இதை தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த மகளிர் பேருந்து வந்து அதுக்கு ஒரு பெரிய நல்ல ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து, அதாவது வேலைக்கு போகிற பெண்களோட கஷ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு வேக வேகமாக சமையல் பண்ணி அறக்க பறக்க சாப்பிட்டு சாப்பிடாம அதையும் டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே உட்காரத்துக்கு இடம் கிடைக்காம காலையில் பூரா சமையல் ஒரு 2 hours 3 hours அவங்க நின்றுட்டு அப்புறம் வந்து இங்கே நின்றுக்கிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு சீண்டல்களுக்கு ஈடுபடும் ஆண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு கோபமாக வரும். ஆனால் நம்ம இப்போது அவன் கூட சண்டை போட்டோன்னா பஸ்ஸை நிறுத்த முடியாது. பஸ்ஸை நிறுத்தினா அது போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போய் நிற்க என்கொயரிக்கு லேட் ஆயிரும். பஸ்ஸில் போகிற அனைத்து பேருக்குமே கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. அதை இந்த மாதிரி விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து ஒரு வெளியிட்டிருக்கலாம், இல்லை இது நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கலாம். இல்லையே இந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து அந்த பொண்ணு பேரில் இமீடியட்டில் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டிருக்கலாம். அந்த வீடியோவை கொடுத்து ஒரு ஆதாரத்தை, அந்த வீடியோவில் தானே எல்லாமே இருக்குது, நம்ம எல்லோரும் அதை பார்த்துட்டு தானே பேசுகிறோம். அதை அவங்க ஒரு கேஸ் போட்டிருந்துருக்கலாம். அவர் இப்போ இல்லை,